நம்முடைய கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார்கள். ஆமென். இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்திலேயே அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா அழகு சாதனங்கள். ஒரு காலத்துல பார்த்தோம்னா பெண்கள் தான் இந்த அழகு அழகுன்னு அடிச்சுக்கிட்ட காலம் உண்டு. ஒரு காலத்துல பெண்கள் ரொம்ப அழகுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு லேடிஸ் பியூட்டி பார்லர் தெரு வந்துருச்சுன்னா ஜென்ஸ் பியூட்டி பார்லர் ஒவ்வொரு ஊர்கட்ட அட்லீஸ்ட் சில தெரு. இன்னைக்கு கல்யாணம்னா எதை பேசுறோமோ இல்லையோ மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் அலங்காரத்துக்கு பேச வேண்டியது, அதுக்கே தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது. அழகா தெரியணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், விரும்புறோம். ஒரு இந்தியாவே மிஸ் இந்தியா வந்துட்டா என்ன ஆயிடும், ஒரு மாதிரி கூடுதா இல்லையா? ஸோ நம்ம மனசு அப்படிதான் நினைக்குது, இதுதான் அழகு நினைக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் எது அழகு, யார் அழகு? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தோம்னா சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். இந்த அழகெல்லாம் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? நீட்டா ட்ரெஸ் பண்ண. ஆனா இந்த அழகு தேவனுடைய பார்வையில் அழகு. அந்த தெளிவு மட்டும் நமக்கு இருக்கும். இந்த அழகு எல்லாமே வீண் அப்படின்னு தான் அழகு சொல்றோம். அதுக்காக டெய்லி குளிக்காம வந்துடலாமா, குளிக்காமே இருக்கலாமா, ட்ரெஸ் எல்லாம் கூட ஒழுக்கமா துவைக்காம அப்படி இப்படி அழகு கொண்டு எடுத்து மாட்டிக்கலாமா? அப்படி ஆண்டவர் வீண் பண்ணல. நம்ம சுத்தமா இருக்கணும். பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம பிரயத்தனப்படுறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கும். அப்போ எது அழகுன்னு ஆண்டவர் கிடைக்கிறார், யார அழகானவங்க கர்த்தர் பார்க்கிறார் அப்படிங்கறது நேரத்துல பார்க்கலாம். மிரியாம் மோசேவா அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஞான கூடையில வச்சுட்டு ஐயோ ராஜா இப்படி கட்டளை போட்டிருக்கான், குழந்தைங்க ஆண் குழந்தைங்களை எல்லாம் கொல்ல வர சொல்லி, அதனால இந்த குழந்தை நம்ம கூட இருந்தா சாகடிச்சிருவாங்க, இது எங்கேயாச்சும் போய் உயிர் படைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாணல் கூடையில வச்சு அந்த குழந்தைய அப்படியே அந்த நதியில விடுறாங்க. மிரியாம் அப்போ ஒரு சிறுமி. ஆனா இந்த சிறுமி என்ன பண்றா, அந்த குழந்தைய அவளால பிரிய முடியல. ஐயோ நம்ம தம்பி நம்மளை விட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதோ, ஒருவேளை அந்த நதியில் அடிச்சுட்டு போய் செத்துருச்சுன்னா அதுக்கு என்னதான் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போமே சொல்லிட்டு அந்த நதியிலேயே அப்படியே அவ போறா பாருங்க. தன்னுடைய உயிரை கூட அவ துச்சமா மதிச்சு அந்த நதியில அந்த பொண்ணு போறா, சின்ன பொண்ணு போறா. கடைசியில போனா அந்த நாணல் கூட எகிப்தின் ராஜாவுடைய குமாரத்தி மகள் கையில போய் அந்த கூட போய் கிடைக்குது. அங்க போய் அவ கையில எடுத்த உடனே ஒரு கிளவரா புத்திசாலித்தனமா ஒரு முடிவெடுக்கிறா. அவர்கிட்ட போய் பேசுறா, இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு நான் ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய தாயையே கூட்டிட்டு வர. தாய்க்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ நம்ம நாணல்ல அடிச்ச குழந்தை இப்ப ராஜாவுடைய மகள் கையில வந்து சேர்ந்திருக்குது, பார்வோன் குமாரத்திக்கு வந்து சேர்ந்திருக்குதுங்கிறது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா பார்வோன் குமாரத்திக்கு இந்த குழந்தை யாரு, இந்த மிரியாம்பா குழந்தையுடைய சகோதரி, அதே மாதிரி அந்த வந்திருக்கிற ஸ்திரீ வந்து மோசஸோடைய குழந்தை அம்மா, இது எல்லாமே யாருக்கு தெரியாது, பார்வோன் குமாரத்திக்கு தெரியாது. இது எனக்காக நீ வளர்த்து ஆளாக்குன்னு சொல்லிட்டு கையில ஒப்படைக்கிறாங்க. பாருங்க, தன்னுடைய தாயுடைய அன்பு தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவ எவ்வளவு ஒரு பிரயத்தனப்படுறாங்க. நாமளா நினைப்போம், போச்சுடா சொத்து ஃபுல்லா நமக்கு இருந்த ஒரு போட்டி போச்சுன்னு. ஆம்பளை பையனுக்கு தான் சொத்து அதிகமா முத்த காலம் உண்டு. அந்த ஆளே வெளியே போயாச்சு அப்படின்னா அம்மா அப்பாவுடைய சொத்தெல்லாம் இன்னைக்கு நமக்குதான். ஆனா மிரியாம் அந்த வயசுல அப்படி யோசிக்கல. வச்சிருந்த அன்பு இது தேவனுடைய பார்வையில அழகா இருந்துச்சு. ஹல்லேலூயா. மிரியாம் தோட்டத்துல அழகா இருந்தாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில எது அழகா தெரிஞ்சது அப்படின்னா அவள் தன்னுடைய சகோதரன் மேல வைத்திருந்த அன்பு, பாசம். அந்த பாசத்தின் நிமித்தம் அவள் எடுத்த முயற்சி, தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அவள் இறங்கி எடுத்த ஒரு காரியம், இது தேவனுடைய பார்வை. நாம வளர்ந்துதான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அழகு அழகு நினைக்கிறோம். ஆனா அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு தேவனுடைய பார்வையில அழகா தெரிகிறார். ஹல்லேலூயா. ஆனா இதே மிரியாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து
பேசுகிறாள். அவளுக்கு அவள் மீது ஒரு பொறாமை. வேற தேசத்துல பிறந்து வளர்ந்தவ இன்னைக்கு மோசஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நீ மோசஸ் லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்துறதுனால இன்னைக்கு அவன் லீடர். அந்த லீடருடைய ஒய்ஃப்ல ஒரு பெரிய பதவி தானே. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல இவ சிப்போரால் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறாமை மிரியாம். அது நிமித்தம் அதை மனசுல வச்சுக்கிட்டு மோசவுக்கு விரோதமா பேசுறான்னு அது கர்த்தர் முன்னை கொண்டுதான் பேசுவாரா, எங்களோட கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசுகிறாள். சின்ன பொண்ணா இருந்தப்ப கர்த்தருடைய பார்வையில அழகாய் தெரிந்தவள் இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில எப்படி தெரிகிறா? அருவருப்பா தெரிகிறா, அசிங்கமா தெரிகிறா. அந்த பொறாமை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக பேசிய அந்த வார்த்தைகள் இவையெல்லாம் தேவனுடைய பார்வையில அவளுக்கு ஒரு அசிங்கமா காணும். கர்த்தர் உடனே அவன் மேல கோபப்பட்டுட்டு உடனே என்ன பண்றாரு? அவளுக்கு வேகுஷத்தை கொடுத்தார். நான் ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் நான் பேசும் பொழுது, நான் தேவனுக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய கண்களுக்கு நான் அழகாய் தெரிகிறேன். அதே அவருக்கு பிரியமில்லாதவங்க அவர் வெறுக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது நான் அவருடைய பார்வைக்கு ஒரு அசிங்கமான அழகை தெரிகிறேன். கர்த்தருடைய பார்வையில நான் அழகா இருக்கேன். சோ தேவனுடைய பார்வையில் எது யார் அழகு? எப்பொழுது அழகா? ஒரு நேரத்துல நம்ம கர்த்தருடைய பார்வையில அழகா இருக்கிறோம், இன்னொரு நேரத்துல எப்படி இருக்கிறோம்? அவருடைய பார்வையில அருவருப்பா இருக்கிறோம், அசிங்கமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைங்க எல்லா நேரமும் அழகா இருக்கணும். எங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அப்படியே தவழ்ந்து போயிட்டு அங்க இருக்கிற மண்ணை எடுத்துட்டு ஈசிட்டு இருந்தோம். நான் குளிப்பாட்டினப்போ அது அழகா தான் இருந்துச்சு. குளிப்பாட்டி நான் நல்லா அழகா க்ரீம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டப்போ அது அழகா தான் இருந்துச்சு. இப்பதான் மண்ணு விட்டுருச்சு, பரவாயில்ல போ அப்படின்னு விடுறோமா? உடனே என்ன பண்ணுவோம்? அது மேல இருக்கிற தூசு எல்லாத்தையும் முதல்ல கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதெல்லாம் தொடச்சு விட்டு மறுபடியும் நம்ம பவுடர் போட்டுவிடுவோம். பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை எப்பொழுதும் தன்னுடைய கண்களுக்கு அழகா இருக்கணுங்கிறது ஆசை. தேவன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அவருடைய உணர்வு நமக்கு இருக்குமா இல்லையா? ஒரு 2 திட்டினாலும் 2 அடி அடிச்சிருந்தனாலும் இப்பதான் நான் நீட்டா நான் ட்ரெஸ் பண்ணி விட்டேன், அதுக்குள்ள போய் எங்க போய் சேர்ந்த சகதி எல்லாம் போய் புழுந்து அடிச்சுட்டு வர நீங்க வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு விடுறோம் இல்லையா? அதே தானே நம்முடைய அப்பா மனசுலையும் நம்ம குறிச்சிருக்கு. என் பிள்ளைங்க எப்பொழுதுமே என் பார்வையில அழகா நியாயமான விருப்பம் தானே. இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்கும் பொழுது நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தகவல் தன்னுடைய குமாரன் இயேசுவை நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக ஒப்பு கொடுத்த தேவன், ஒரு பாவம் செய்யாத மனுஷகுமாரனை நமக்காக பாவமாக்கின பரமபிதா அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது கரெக்டா இல்லை. அப்போ அந்த ஆசையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு நிறைவேற்றுறோம்? அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுறோமா? இல்ல அது நிறைவேறாத ஆசைன்னா அதுக்கு பேர் நிராசைன்னு அர்த்தம். நிராசையா பண்ணிடுவோம். அன்னாள் மலடியா இருக்கிறார், கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுகிறார். ஐயோ என்ன மலடின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தையை நான் மறுபடியும் நான் உண்மைக்கே அர்ப்பணித்து விடுகிறேன், எனக்கு இந்த மலடின்னு இந்த பட்டம் மட்டும் என்னை விட்டு போனா போதும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல போய் என்ன பண்றா? புலம்புகிறார், அழுகிறார், கண்ணீர் விடுகிறாள் அவருடைய சமூகத்துல. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டு அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஆனா குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை கர்த்தரிடத்தில் பெற்ற உடனே அவ என்ன பண்ணல? நம்ம லைஃப்ல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு தேடுவோங்க. ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுதுற ஆண்டவரே, இந்த எக்ஸாம்ல மட்டும் நான் ஒரு 70% மார்க் வாங்கிட்டேன்னா ஆண்டவரே நான் உங்களுக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு 1008 பொருத்தனை பண்ணுவோம். மார்க் ரிசல்ட் வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே எங்க இருக்கிறாரு நமக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் அப்படி இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்காக இப்படி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம 1008 மனசுல பொருத்தனை பண்ணுவோம், 1000 முடிவுகளை பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்முடைய தேவை பொழுது நாம கூப்பிடுற முதல்
செய்யறோமா இல்லையா? அது சில கரெக்டா புது வருஷத்தன்னைக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. இந்த வருஷத்துல நான் இப்படியெல்லாம் இருக்க போறேன், இப்படியெல்லாம் உங்களுக்காக செய்ய போறேன். அது என்ன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அதை பொருத்தனை பண்ணுவாங்க. அது முதல் வாரம் வரைக்குமாச்சும் கடைபிடிக்கிறமான்னு தெரியும். ஆனா அண்ணாங்க அப்படி இல்லை. தேவனிடத்தில் எப்படி வேண்டிக் கொண்டாலோ அதேபடி தன்னுடைய பிள்ளை வளரும் பொழுது அந்த பால் வந்த உடனே கொண்டு போய் விடுறாங்க. மனசு வருமா? ஐயோ இந்த சின்ன பையன் என்ன நினைச்சு ஏங்கி போயிட்டானா என்ன பண்றது, அழுவானே, துடிப்பானே, கதறுவானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா இல்லையா? விட முடியுமா? என்னோட வார்த்தையை தேவன் கேட்டிருக்கிறார். அவருடைய கிருபை மலடிங்கிற பேரை எனக்கு நீக்கும்படியாக செய்தார். நான் உண்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கும். நம்ம ஆயிரத்துக்கு பேசுவோங்க கூட இருக்கிற எல்லா மனுஷங்களோடையும், நம்மளுடைய உறவுகளோட ஏங்க நான் இப்படிலாம் இருக்கிறேங்க அப்படின்னு புருஷன்கிட்ட சொல்லுவோம். ஒய்ஃப் இப்படிலாம் நான் இனிமேல் நான் இருக்கிறேம்மா ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம். பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் உனக்கு செய்யறம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வார்த்தைகளை நம்ம எப்படி இருக்கிறதில்ல, உண்மையா இருக்கிறது. நம்ம ஒண்ணு யோசிக்கணும், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு, கர்த்தர் நமக்கு தந்த உறவுகளுக்கு, இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யறோமோ, என்ன காட்டுறோமோ அதை நம்ம யாருக்கு செய்யறோம்? கர்த்தருக்கு தானே செய்யறோம். அப்போ இங்க இருக்கிற இந்த உண்மை இருந்தால்தான் நம்ம கர்த்தர்கிட்ட உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றார், நீ கண்ணால் காண்கிற மனுஷங்கிட்ட அன்பு காட்டாம கண்ணால் காணாத தேவனிடத்தில் அன்பா இருக்கிறன்னு சொல்றதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட். கண்ணால் பார்க்கிற மனுஷங்களுக்கு நல்லது செய்ய, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அந்த ஆத்துமாக்களுக்காக கொஞ்சமாச்சும் பிரயாசப்படு. இதெல்லாம் படாம ஐ லவ் மை ஃபாதர், ஐ லவ் மை ஃபாதர் இன்று நம்ம பாட்டு பாடுறதெல்லாம் வேஸ்ட். அன்பு கூறுகிறேன் ஆண்டவரேன் பாடுறதெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனம். ஆனா அண்ணாள் தேவனிடத்துல என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். பால் மறந்த உடனே குழந்தையை கொண்டு போய் என்ன பண்றார்? தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் விட்டுறார். என்ன நம்பிக்கை? கர்த்தர் எனக்கு குழந்தையை கொடுக்கிறார், இந்த குழந்தையை மறுபடியும் நான் கர்த்தருக்காகவே கொடுக்குறேன், இந்த குழந்தையுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீ கிட்ட இருந்தது, அண்ணாளுக்கு இருந்தது. அதனால கொண்டு போய் விட்டுட்டார். சோ அவள் தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையில் உண்மையா இருந்தால் அந்த உண்மை தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கும். ஹல்லேலூயா. அண்ணாள் அழகா இருந்தா அது நமக்கு தெரியும். சாராய் அழகுள்ளவளா இருந்தாலும் இருக்கு, ஆனா அண்ணாள் அழகுள்ளவளாக இருந்தாலும் அப்படின்னு பைபிள் இல்லை. ஆனால் அவளுடைய உண்மை தேவனுடைய பார்வையில் மிக அழகாக தெரியும். ஹல்லேலூயா. அவ கர்த்தரிடத்தில் கேட்டது ஒரு குழந்தை, ஆனா அவ கர்த்தருடைய பார்வையில ரொம்ப அழகா இருந்ததுனால கர்த்தர் அவ கேட்காமலேயே மறுபடியும் குழந்தை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம கர்த்தரிடத்துல போய் மன்றாடுறோமே, அப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்காம போறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளுடைய பார்வையில நம்ம அழகா இல்லை. ஆபிரகாம் முதல் காரியம், நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ, எல்லாத்தையும் விட்டுட்டு போ. இன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வெளியே போகணும்னா இன்னைக்கு நான் எத்தனை எடுத்துக்கிறேன் தெரியுங்களா? சரி, ஒருவேளை கொஞ்சம் பழம் சாப்பிடணும், ஒரு ஆப்பிள் வேணும், ஒரு மாதுளம்பழம் வேணும். சரி, அடுத்த 2 மணி நேரத்துக்கு சரி ரைட் ஒரு கஞ்சி வேணும், ஒரு ஓட்ஸ் கஞ்சி ஏதாச்சும் காய்ச்சலாம். சரி, அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒரு மசாலா மூணு. சரி, அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஃபுல்லா காலையில இருந்து சாயந்தரம் வரத்துக்கும் ஒரு 5-6 ஐட்டத்தை பேக் பண்ண வேண்டியது. அப்போ ஒரு ஊருக்கு போற ஒரு 2-3 நாளைக்கு தான் என்ன வேணும்னு யோசிச்சு லிஸ்ட் போட்டு நம்ம பேக் பண்ணுவோம். கர்த்தர் எங்க போன்னு சொல்றாரோ அது எவ்வளவு கிலோமீட்டர்னே தெரியாது, அது எந்த நாடுன்னு தெரியாது, எத்தனை நாள் பிரயாணப்படணும்னு தெரியாது. அப்ப எத்தனையோ பேக் பண்ண வேண்டியிருப்பான ஆபிரகாம் அதையெல்லாம் யோசிச்சுட்டார். கர்த்தர் போன்னு சொல்லிட்டு நான் கீழ்படிகிறது என் மேல, எனக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்த்துக்கிறது அவரு வேணும். இதுல ஆபிரகாம் ரொம்ப தெளிவா இருந்தா. உடனே ஆபிரகாம் கர்த்தரிடத்துல கேட்டானா, கர்த்தாவே நான் கால் வைக்கும் தேசத்தை எனக்கு சொந்தமாக தாங்க. ஆபிரகாம் எங்கேயாச்சும் கர்த்தர்கிட்ட கேட்டானா? இல்ல. அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய பார்வையில் ஆபிரகாமை மிக அழகானவனாக காட்டுச்சு. ஓ, ஆபிரகாம் எவ்வளவு அழகா இருக்கப்பா, எவ்வளவு அழகா கீழ்ப்படிகிறான்.
இந்த சின்ன குழந்தைங்க அது குழந்தையா இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னாலும் உடனே கொஞ்சம் கேட்டு போகும். ஒரு வயசு வரைக்கும், மேக்ஸிமம் 10 வயசு வரைக்கும் கேட்போம். அது அம்மா கேட்டு கொடுறா, அது அப்பா கேட்டு கொடுறா அப்படின்னா உடனே கேட்கும். அப்படி கேட்கறப்ப நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குதா இல்லையா? சரி, என் செல்ல குழந்தை சொன்ன உடனே கேட்குறது என்ன கொஞ்சமா இல்லைங்களா? அப்ப குழந்தை அழகா இருக்காங்கன்னு பார்த்தா கொஞ்சம் இருக்கிறோம், உடனே கொஞ்சம் தானே கர்த்தருடைய பார்வையில் இருக்காங்க. அதே குழந்தை கொஞ்சம் பெருசாக நம்ம சொல்லி கேட்கணும், பெத்தம் பாரு, எது சொன்னாலும் கேட்கணும். அது கீழ்படிச்சுன்னா உடனே ஒரு சின்ன கேட்க, ராஜா நீ கடைக்கு போறா கேட்கலாம், அவனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு உடனே அதை உற்சாகப்படுத்தணும்னு நமக்கு தோணுது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நம்ம அப்பாவுடைய சாயம் நம்ம கிட்ட இருக்கு, உருவாக்குற தேவனுடைய சாயம் நம்ம கிட்ட இருக்கு, நிறைய விஷயங்கள். ஸோ ஆபிரகாமை பார்த்த உடனே கர்த்தருக்கு அப்படியே அழகா தெரிகிறார். உடனே கால் வச்சோட சொல்ற, பாப்பா நீ கால் வச்ச தேசம் உனக்கும் ஒரு சந்ததியும் சொந்தமாக கிடைக்கும், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறீங்க நட, நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு தான் சொல்லும். ஆனா நாமளா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு 2 சென்ட் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிளாட் வேணும், இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை 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 தாரும். என்னத்துக்கு? அவரோட பார்வையில் அழகா தெரிஞ்சார். அவருடைய கடன் ஒருபோதும் புரிய போகுது. எங்க அவரை அறியாத ஜனங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்யறாரே, அப்ப அவர் நேசிக்கிற ஜனங்களுக்கு செய்ய மாட்டார். முதலில் பிள்ளைகள் திருப்தியாக தன்னுடைய ஜனத்தை குறிச்சு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு கேட்காமலேயே கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு இன்னைக்கு நாம கேட்காம கொடுக்க தெரியாது. அவர் மாதிரி வானத்தையும் பூமியும் உருவாக்குவதற்கு முன்னதாக அவர் எப்படி இருந்தாரோ அவர் இப்படியே தான் இருக்கிறார் இன்னைக்கும். ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். அப்ப நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் போறதுக்கு காரணம் யாரு? நாம தான். நாம அவருடைய பார்வையில அழகா இல்லை, அதனால நம்ம பெற்றுக்கொள்ளும். கீழ்ப்படிதல் அவருடைய பார்வையில அவ்வளவு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிப்போரா, மோசஸோட வைஃப். இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம இந்த பூமியில தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை நம்ம சந்திப்பதற்காக நம்ம ஒரு வேலையை நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த படிப்புன்னு ஒண்ணு நம்ம என்ன பண்றோம்? சின்ன வயசுல இதை பண்ணிட்டே வரும். அது தனி கரிக்குலம். ஆனா இந்த படிப்பை தவிர அநேக விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்காம இருக்கிறது இல்லை. நிறைய நீங்க பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீ உலகத்துல எந்தெந்த நாட்டிலே என்னென்ன நடந்தது, தமிழ்நாட்டிலே எந்த மூளை முடுகளே என்னென்ன விஷயங்கள் நடந்தது தெரிஞ்சுக்காம இருக்கணுமா? அட்லீஸ்ட் நம்ம படிக்க தெரியலனா கூட 4 பேர்கிட்ட ஒன்று டிவி இருந்ததுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசுறப்ப பேச்சுவாக்கிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, அந்த ஊர்ல இப்படி ஒரு விபத்து நடந்துச்சா, அந்த விபத்துல எத்தனை பேர் இறந்துட்டாங்க, ஒரு நியூஸ் கேட்காம நம்ம இருக்கிறது, நியூஸ் கேட்காம நம்ம இருக்கிறது. இப்படி அநேக விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா நம்ம மனுஷங்களை தானே, அந்த ஆர்வம் நமக்கு நிச்சயமாவே. தேவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? கர்த்தருக்கு அந்த ஆர்வம் இருக்கா? இருக்கு. காயின் ஆபேலை கொண்டார். கொன்ன உடனே இவருடைய ரத்தத்தின் சத்தம் எங்க கேட்டுச்சு? ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தம் வானத்தை எட்டிற்று. கர்த்தருக்கு கேட்குது, பரலோகத்துல இருக்கிறார், அவருக்கு கேட்குது சத்தம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை விசாரிக்கிறதுக்கு கீழே வந்துட்டார். நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் கீழே இறங்கிட்டார் உடனடியா. சோதோம் கொமோராவை குறிச்சு அந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க பாவங்கள் செய்கிற காரியத்தின் சத்தம் அவருக்கு கேட்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறது ஒண்ணுமே யாருக்கு தெரியும், 4 செவத்துக்குள்ள இருந்து நான் செய்யறது யாருக்கு தெரிய போகுது நாம நினைக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு பரலோகம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளால சொல்ல முடியாது. இயேசு ப்ரே பண்ணாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலம் இருந்து எத்தனை கிலோமீட்டர் நமக்கு தெரியுமா? தெரியாது. இங்க நான் பேசுறது இன்னும் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் தள்ளி போனா எனக்கு பேசுறது கேட்க போதா? கேட்கவே போறதில்லை. ஆனா அந்த சோதோம் கொமோரா மக்கள் செஞ்ச தப்பு எங்க கேட்குது? என் காதில் கேட்ட சத்தத்தின்படி இவர்கள் பாவம் செய்திருக்கிறார்களோ என்று பார்த்து அறிவதற்காக நான் பூமிக்கு இறங்கினேன். சோ அவருக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு. 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஆர்வம் இருக்கு. ஆனா எப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது தான் கர்த்தருடைய
யோசிச்சு பாருங்க. ஆனா சிப்போராள் மோசேட்ட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், மோசே உன்னுடைய தேவன் யார்? நீ சேவிக்கிற தெய்வம் யார்? அவருக்கு பேர் என்ன? அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணாம என்ன கேட்பாங்க புருஷன்ட்ட? எங்க அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்களா? ஏதோ நிலம் வீடு ஏதோ பேங்க்ல ஏதோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? அக்கௌண்ட்ல ஏதோ பேலன்ஸ் இருக்குதா? எத்தனை லட்சம் நேரம் பாட்டை ஏதாச்சும் வச்சுட்டு போயிருக்கிறாரா? பைத்தியக்காரனமா ஏமாந்து இருக்கிறாதீங்க. யாராச்சும் கேட்டாலும் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துறாதீங்க. என்ன கேட்காம எதிரையும் கைக்கு போட்டுறாதீங்க. கொஞ்சமாச்சும் உஷாரா இருக்க பாருங்க. இத்தனையும் இன்னும் குழந்தையே பிறந்திருக்காது, அதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க, எல்லாம் பட்ஜெட்டை போட்டுருவாங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ இன்னையே மாசமான இவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கு, அதுல போடு, இதுல போடு, அதுல சேர்த்து அப்படின்ட்டு. ஓகேவா? ஆனா சிப்போராள் இதை தெரியும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மோசஸை கர்த்தர் என் ஜனத்தை நான் விடுவிக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லி அனுப்புறாருப்போ இருக்குதுன்னு சொல்றப்போ, அப்போ தன்னுடைய மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு அவன் கிளம்புறான். அப்போ என்னது? கர்த்தருடைய தூது மோசையை கொல்லும்படியாக எதிராக போறது. மோசே எல்லா விஷயத்தையும் கொண்டாடிட்டு சொன்னவனே தான் சொன்னதை தான் செய்யல அப்படிங்கிறதையே யோசிக்கல அந்த நிமிஷம். என்னத்துக்கு கர்த்தர் பேரை கொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு புரியல. திக்குமுக்காடுறான். ஏன் ஆண்டவர் என்ன கொல்ல நினைக்கிறாருன்னு புரியல. ஆனா சிப்போராள் தான் சமயோஜித புத்தியுடன் செயல்படுறார். அன்னைக்கு தன்னுடைய கணவன் சொன்னாரே, கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லிட்டு, உன் வம்சத்தின் பிறகும் ஆண் குழந்தைகள் எல்லாம் விருது சேதனம் பண்ணப்படணும்னு சொன்னாரே, நம்ம பையனுக்கு நம்ம என்ன செய்யலையே? நம்ம கர்த்தருடைய காரியமா புறப்பட்டு சென்றமே, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நம்ம புறப்பட்டு செல்கிறோமே, அப்ப நம்ம முதல்ல நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா? நான் தகுதி இல்லாம அந்த காரியத்துக்கு போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே என்ன பண்றான்? அந்த உடனே அதை யோசிக்கிறான். அந்த கட்டளை அவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன்னுடைய மகனுடைய நுனித்தோலை தன்னுடைய புருஷனை காப்பாற்றுகிறார். சிப்போராள் இப்ப கர்த்தருடைய பார்வையில ரொம்ப அழகா தெரியுது. ஏன்? எதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஆகாத சம்பாஷணைகள். இது என் வாழ்க்கைக்கு செல்லாத, பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவோ நேரம் ஒவ்வொரு நாள் உண்மையாக நல்ல விஷயங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமான விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காக கர்த்தர் கொடுத்த நேரத்தை முதல்ல நம்ம பயன்படுத்துறது உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கைக்கு எது மிக முக்கியங்கிறத அதை தெரிஞ்சுக்கிற ஃபர்ஸ்ட். தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு எது தேவை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறார். நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனமா நான் வாழணும்னா எது எனக்கு தேவை அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறார். அதனால சிப்போராள் கர்த்தருடைய பார்வையில அழகா இருக்கா. ஒரு மாற்று தேசத்தின் ஸ்திரியா இருந்தாலும் மோசே மனைவியா வந்ததுக்கு கர்த்தர் அவங்க உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மட்டுமில்ல, மோசஸ் எவ்வளவு கோபக்காரன். ஆனா வேதத்துல இதே பின்னாடி பாத்தீங்கன்னா, என் வீட்டில் எங்கும் அவன் சாந்த குணம் உள்ளவன் கர்த்தர் சொல்றாரு. அப்படி மாத்திட்டாலே ஒரு மருந்திருக்கணும், அவ்வளவு சகிப்புத்தன் மருந்திருக்கணும், இதெல்லாம் இல்லாம அதை செய்ய முடியுமா? ஒருத்தரை மனமாற வைக்கிறதுங்கிறது அதற்கு நிறைய பிரயாசங்களை நம்ம கர்த்தருக்குள்ள எடுக்கணும். ஒரு பக்கம் பாரத்தோட அந்த ஆத்மாவுக்காக அந்தரங்கமான ஜெபம், இன்னொரு பக்கம் நமக்கு அவங்களால எவ்வளவு மனசுல பாதிப்பு வந்தாலும் சரி, சரீரத்துல பாதிப்பு வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? அன்பினால் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாறாத அன்பு காட்டி தான் நீங்க மனமாற்றத்துக்குள்ள ஒருத்தர் கொண்டு போக முடியும். சும்மா அப்படியே கொண்டு போயிட முடியாது. அவ எந்த அளவுக்கு அந்த தாழ்மை அவரிடத்துல இருந்திருந்தால் மோசையை ஒரு சாந்த குணம் உள்ளவனாக மாற்றி இருக்க முடியும். இப்படி ஒரு மனுஷனை, கோபக்கார மனுஷனை இப்படி மாத்தி இருக்கிறானா, இப்ப அவ தேவனோட பார்வையில எவ்வளவு அழகா தெரியும். அல்லேலூயா. சிப்போராள் மிக அழகான பெண்ணாக. அதனாலதான் அவளோட நிமித்தமாக மோசைக்கு விரோதமா பேசின உடனே மிரியாவை கர்த்தர் போக. அல்லேலூயா. கர்த்தர் எந்த குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்க்கறதில்லை, எந்த ஜாதி அதெல்லாம் பார்க்கறது. எதுதான் பார்க்கறாரு? நம்முடைய ஆத்மாவை.
அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறார், நம்முடைய இறுதி எந்த நிலைமையில இருக்கு, இதை பார்த்துதான் நம்ம அழகா இருக்கிறோமா, நம்ம அவருடைய பார்வையில் அழகா தெரிஞ்சா போதும். நம்முடைய காரியங்களை அவர் இன்னைக்கு பிளான் பண்ண போறதில்ல, நம்ம தாயின் கற்பத்துல உருவாக்குகிறதுக்கு முன்னதாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணிட்டு தான் செய்யறோம். முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால பிளான் ஆல்ரெடி தயாரினால நம்ம போட்டு மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் மதிநதி காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது என்னது? ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம அவரோட சொந்த பிள்ளைகளாக மீட்டு நம்மளை பேர் சொல்லி அழைத்து அவருடைய சரீரமாகிய சபையில் நாமும் ஒரு அங்கத்தினராக இருக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டு எத்தனை வருஷங்கள். நான் குழந்தை பிறந்த உடனே ஜான்சன் பேபி சோப், ஜான்சன் பேபி லோஷன், அது அப்படியே ஒரே பேக்கெட் அழிஞ்சு வந்துடும் கடையில் வந்து. என் குழந்தை என் குழந்தை நான் எங்க அப்பாவுடைய பார்வையில் எழுதியிருக்கேன், அழகா இருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன கேட்கிறோம்? அதுதான் நம்ம அவருக்கு அழகா இருந்தா போதும். நான் அழகா இருந்தா ஆசீர்வாதம். அழகு முதலெடுத்து ஆ, ஆசீர்வாதத்துக்கு முதலெடுத்து ஆ. சோ இங்க ஆ சொல்லி அப்பா நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தன்னைத்தான் நிதானித்து ஆராய்ந்து அறிகிற மனிதன் நியாயப்படுத்தப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை நாங்கள் ஆராய்கிறோம், எங்களை நிதானித்து பார்க்கிறோம், எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். இன்று முதல் நாங்கள் உங்களுடைய பார்வை நாங்கள் அழகாய் பெறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். உங்களுடைய பார்வை நாங்கள் அழகுள்ளவர்களாக இருந்தால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. வாக்குத்தத்தம் செய்ததை மாறாத உண்மை நோக்கமான பிதா, உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை அழகுள்ளவர்களாக மாற்றி நீர் விரும்புகிற அழகுள்ளவர்களாக மாற்றுகிறவர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களிடத்தில் இந்த அழகு இன்னும் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். இந்த அழகு ஒருபோது குறைந்து விடக்கூடாது. இன்னும் அதிகமாய் பொன் எப்படி மேலே ஊட்ட ஊட்ட அது பிரகாசிக்கிறதோ, ஜொலிக்கிறதோ, வைரம் பட்டை தீட்ட தீட்ட எப்படி அது ஜொலிப்பு அதிகமாகிறதோ, பிரகாசம் அதிகமாகிறதோ, அதே போல உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் அழகுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்காக நாங்கள் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வாதம் எல்லா குறைகளையும் எங்களிலிருந்து நீக்கி போட்டு எங்களை ஆசீர்வாதம். நிறைவான நன்மைகளை நான் எங்களை திருப்தியாகும். எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தியும். எங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதியும். அப்பா, நாங்களும் எங்களுடைய சந்ததியை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியுள்ள வாழ்க்கை இந்த பூமியை வாழ எங்களை வழிநடத்தும். எங்களுடைய எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.